இப்போ பரிகாரத்துக்கு நிறைய அந்த பொம்மை வாங்கி வைங்க, வாஸ்து மீன் வாங்கி வைங்க, வாஸ்து செடி வைங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்போ அதனாலலாம் பிரச்சனைகள் தீராதா? தீராதுமா. டெம்பரவரியாக ஏதாவது ஒரு ரிலீஃப் ரொம்ப சின்னதாக தான் கிடைக்குமே தவிர இப்போது இந்த நிறைய நான் பார்க்குறேன். இந்த செடிகள் நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான வாஸ்து தோஷமும் உங்களை எதுவுமே அணுகாது. இந்த தெய்வத்தை நீங்கள் வச்சு வீட்டில் பூஜை பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான வாஸ்து கோளாறுகள் இருந்தாலும் உங்களை எதுவும் பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சவுத் வெஸ்ட் கார்னருங்கிறது ராகு சம்மந்தப்பட்ட விஷயம். ராகுவோட உயிர் காரகத்துவம் விதவைகள். ஓகே, ஒரு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஒரு பெரிய சவுத் வெஸ்ட்டில் ஒரு குத்துள்ள ஒரு வீடு. ஓகே, ஆனால் அவங்க ஃப்ளோரிஷ் ஆகுறாங்க. அப்போ அதை அனலைஸ் பண்ணும்போது என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா வீட்டில் விதவைகள் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு உயிர் காரகத்துவம் அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கக்கூடிய அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை சவுத் வெஸ்ட் கார்னருக்கு அந்த தன்மை இருக்குது. விதவைகளோ ஒன்றுக்கும் மேற்பட்ட விதவைகள் ஒருத்தங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் கொடுக்கக்கூடிய இஷ்யூ இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சப்சைட் ஆயிரும். அப்போது இதைத்தான் நம்ம இது பண்ணணும். ஆனால் இதையே நம்ம வந்து ஒரு முழு பரிகாரமாக இருக்குது. அப்போது எல்லார் வீட்லேயும் போய் ஒரு விதையை கூட்டிட்டு வந்து வீட்டில் வாடகைக்கு வைங்கன்னு நம்ம செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது.